கிரிக்கெட்ல பவுலரா இருக்கிறதே கெத்துதாங்க. ஒரு பக்கம் ஆம்ப்ரோஸ், அக்தர், ஸ்டெயின், பிரெட்லின்னு எக்கச்சக்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் லெஜெண்டரி பேட்ஸ்மேன்களுடைய மண்டையை உடைச்சு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஷேன் வார்னே, முத்தையா முரளிதரன், அஸ்வின் மாதிரியான வீரர்கள் எல்லாம் தங்களுடைய மாயாஜால சுழல் வித்தை மூலமா பேட்ஸ்மேன்களை குழப்பி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இப்பேற்பட்ட பவுலிங்க ஒரு பெண்மணி தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? உண்மைதாங்க. பவுலிங்கை கண்டுபிடித்தவர் ஒரு பெண் அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? வாங்க அந்த கதையை பார்த்துருவோம். 1500 காலகட்டத்திலேயே இங்கிலாந்தில் கிரிக்கெட் ஆனது ரொம்பவே ஃபேமஸ் ஆகிருச்சு. கிரிக்கெட் தொடர்ச்சியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு காலகட்டத்தில் அவங்க அண்டராம் பவுலிங் முறையில் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. 1820கள் வரைக்குமே அண்டராம் பவுலிங்கில் தான் கிரிக்கெட்டை விளையாடி இருக்காங்க இங்கிலாந்துக்காரர்கள். அதாவது நம்ம சின்ன வயசில் பூ போட்டு விளையாடுற மாதிரி விளையாடுவோம்ல, ஒவ்வொரு ஊரில் ஒரு பேர் சொல்லுவோம். அந்த உருட்டி விட்டு விளையாடுறது, ஊற்றி கொடுத்து விளையாடுறது, அந்த மாதிரி தான் முன்னாடி எல்லாம் விளையாடி இருக்காங்க. இப்படி இருக்கும்போது 1807ஆம் ஆண்டு கென்ட் மாவட்டத்தை சேர்ந்த ஜான் வில்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட்டர் அவருடைய சகோதரி கூட கார்டன்ல கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு. அவருடைய சகோதரி பெயர் கிறிஸ்டினா வில்லிஸ் அப்போ விக்டோரியன் ஸ்கர்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கர்ட் அணிஞ்சிருந்தாங்க. அந்த கால ஃபேஷன் அது. அந்த ஸ்கர்ட் ஆனது ரொம்ப பெருசா இருக்கும், புசு புசுன்னு இருக்கும். இதனால கையை வீசியே நடக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க அண்டராம் பவுலிங் போட ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த ஸ்கர்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால எப்படா பவுலிங் போடுறது, விளையாடிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கையை மேல தூக்கி பவுலிங் போட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்த உடனேயே ஜான் வில்லிஸ்க்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கிறிஸ்டினா வில்லிஸ் தொடர்ச்சியா போடவும் அதை இவர் அப்சர்வ் பண்ணிட்டு இவர் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் விளையாட போகும்போது அந்த இடத்துல இந்த பவுலிங் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அப்படி போடும்போது அது ஃபாஸ்டாகவும் போயிருக்கு, நல்ல எஃபெக்டும் கொடுத்திருக்கு. அப்படிதான் கிரிக்கெட் உலகத்துக்கு இன்னைக்கு நம்ம போட்டுட்டு இருக்கக்கூடிய ரவுண்ட் ஆர்ம் பவுலிங்கே அறிமுகமாகி இருந்துச்சு. அதாவது இன்னைக்கு நிறைய பேர் பவுலிங் போட்டுட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் ஒரு பெண்மணியான கிறிஸ்டினா வில்லிஸ் தான். ஜான் வில்லிஸ்க்கு அப்புறமா நிறைய பேர் இந்த ரவுண்ட் ஆர்ம் பவுலிங்கை ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. இருந்தாலுமே கிரிக்கெட் உலகம் எப்பவும் போல ஒரு புது கண்டுபிடிப்பை அனுமதிக்கவே இல்லை. நிறைய நேரங்களில் இது இல்லீகல் பவுலிங் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஆர்ம் பவுலிங்கே அந்த காலகட்டத்தில் சொல்லியிருந்தாங்க. அப்படிதான் 1860 ஒரு ரூல் கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ 1862ஆம் ஆண்டு இங்கிலாந்து 11க்கும் சர்ரேவுக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்ல எட்கர் வில்சர் அப்படிங்கிற ஒரு பவுலர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ரவுண்ட் ஆர்ம் பவுலிங்கை யூஸ் பண்ணியிருப்பாரு. அதை பார்த்துட்டு அவருக்கு தொடர்ச்சியாக நோ பால் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாரு அம்பையர். அதனால இங்கிலாந்து 11 டீமே கோவப்பட்டு நாங்கள் கிரவுண்டை விட்டு வெளியேறோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணி வெளியே போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கிரிக்கெட் நிர்வாகங்கள் எல்லாமே இந்த மேட்சை பார்த்துட்டு இல்ல நம்ம ஓவர் ஆர்ம் பவுலிங் லீகல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தாங்க. அதனால 1864ஆம் ஆண்டு ரவுண்ட் ஆர்ம் பவுலிங் ஆக்ஷன் ஆனது லீகல் செய்யப்படுது எட்கர் வில்சரால. அதுக்கப்புறம் எல்லாருமே ரவுண்ட் ஆர்ம் பவுலிங்க்கு மாறிட்டாங்க. ரவுண்ட் ஆர்ம் பவுலிங்க்கு தான் ஒரு எழுச்சியானது உருவாகி இருந்துச்சு. இருந்தாலுமே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் நிர்வாகமானது இந்த அண்டர் ஆர்ம் பவுலிங்கை இல்லீகல் பண்ணவே கிடையாது, அதை லீகலாக தான் வச்சிருந்தாங்க. ஆனா 1981ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆடிட்டு இருக்கும்போது கடைசி ஒரு பாலுக்கு 7 ரன் தேவைப்பட்டிருந்தப்போ கடைசி பால்ல 6 போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கேப்டன் கிரெக் சாப்பல் சொல்ல அவருடைய தம்பியான ட்ரெவர் சாப்பல் நியூசிலாந்து பேட்ஸ்மேனான பிரைன் மெக்கன்சிக்கு அண்டர் ஆர்ம் பவுலிங் போட்டிருப்பாரு. அதாவது பாலை உருட்டி விட்டுருப்பாரு. அதனால அந்த மேட்ச்ல நியூசிலாந்து தோத்துருவாங்க. இது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. அந்த சர்ச்சையை தொடர்ந்து தான் ஐசிசி முடிவு பண்ணிட்டாங்க இனிமே அண்டர் ஆர்ம் பவுலிங்கை நம்ம இல்லீகலா மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியாக இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அண்டர் ஆர்ம் பவுலிங் உடைய சரித்திரம் முடிவுக்கு வந்தது.